இந்த அதிகாரிகள் எவ்வளவு கேவலமானவர்கள் என்பதற்கு இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன். சென்னை டைஷா தெரியும், அது வந்து ஊழலின் கூடாரம் என்பதை நான் சொல்லியிருக்கிறேன். அந்த டைஷாவில் ஒரு 2 நாட்களுக்கு முன்பு ஒரு பெரிய சோஃபா ஒன்று, இது மாதிரி அது ஒரு விலை உயர்ந்த சோஃபான்னு வச்சுக்கோங்க, வந்து இறங்குது. அதில் ஒன்றும் தவறு இல்லை. புஷ்பா 2ல வருமே அது மாதிரி சோஃபாவா இருக்கலாம், அப்படி தான் எனக்கு சந்தேகம் இருக்குது. அப்படி ஒரு சோஃபா வந்து இறங்குது. ஒரு அதிகாரி சோஃபா வாங்குறத நம்ம தப்பு இப்படிலாம் சொல்ல முடியாது. ஆனால் அது வந்து இறங்கும் வாகனம் காவல்துறை வாகனம், அது தப்பு. ஓகே, சரி, அந்த காவல்துறை வாகனம் எங்கிருந்து வருகிறது என்று பார்த்தால் மதுரையிலிருந்து வருகிறது. TN59 ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ஒரு சோஃபா உங்களுக்கு துட்டு இல்லையா? உங்கள்கிட்ட மெட்ராஸில் சோஃபா கடை இல்லையா? இல்லை, விலை உயர்ந்த சோஃபான்றீங்க, சோஃபா காசு இருக்கு, வண்டியில் வண்டி சத்தம் கொடுக்குறது உனக்கு காசு இல்லையா? இப்போ நம்ம ஆஃபீஸ்க்கு எங்கே பாக்கணும்? எங்கே தான் பாக்கணும்? அப்போ உங்கள் அதிகாரத்தை எப்படி பயன்படுத்தலாம்னு உங்களுக்கு ஆணவம் வருது, தெரியுதா? அந்த வண்டி வந்து 10 கான்ஸ்டபிள். டீசல் என்னாச்சு? இல்லை, புரியவே இல்லை. அது ஏன் மதுரையிலேருந்து வருது? ஓசியில் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அது வேற என்னம்மா? காசு போட்டு வாங்கினா அவங்களே வந்து இறக்கி விட்டு போயிடுவாங்க. ஆமாம், நமக்கு ஒரு டெலிவரி நம்மளா பண்ணோம், அவங்கள தான் எடுத்துகிட்டு போகணும். நான் எடுத்துக்கிறேன், போலீஸ் வண்டி இருக்கு. சரி, ஒரு சோஃபாவுக்கு அக்க போறா பண்ணுவேன். இப்படிப்பட்ட அதிகாரிகள் தான் பொறுப்பு டிஜிபியாக பொம்மை டிஜிபி தொடர வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.